வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நான் சுவையான ரவா லட்டு தான் செஞ்சுருக்கேன். பால் எதுவும் சேர்க்காம சர்க்கரை பாகு வச்சு செஞ்சுருக்கேன். வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரவா லட்டு பண்ணுறதுக்கு நான் அரை கப்பு நெய் எடுத்திருக்கேன். ஒரு கப்பு ரவாக்கு அரை கப்பு நெய். இந்த நெய் ஒன்று சூடான உடனே நான் இதில் முந்திரி பருப்பும் திராட்சையும் எடுத்து வச்சுருக்கேன். இது உங்கள் சௌகரியம் எவ்வளோ வேணால் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் கருப்பு திராட்சை தான் போட்டிருக்கேன். இந்த முந்திரி பருப்பு வந்து ரொம்ப செவக்கக்கூடாது. இப்போ திராட்சை நல்லா மொரிஞ்சு வரும்போதே இந்த கப்பால் ஒரு கப்பு நான் ரவை எடுத்திருக்கேன். செவக்கக்கூடாது, சும்மா லைட்டாக ஒன்று மொரிஞ்சா போதும். நம்ம நல்லா செவக்க ரவாவை வறுத்துட்டோன்னா ரவா லட்டு வந்து செவந்து போயிடும். அதுக்காக தான் இப்போ நான் இதை எடுத்து வேற ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன். இது நல்லா ஆறிட்டு இருக்கட்டும். நம்ம ரவா எடுத்த அதே கப்பால் ஒரு கப்பு சுகர், அதுக்கு 3/4 கப்பு தண்ணி விட்டுக்கணும். தண்ணி அளவு வந்து கரெக்டாக இருக்கணும். இது நல்லா கரையட்டும். நம்ம பால் விட்டு கூட நம்ம செய்யலாம், ஆனால் நாள் பட வச்சுக்க முடியாது. இந்த மாதிரி ரவா லட்டு செஞ்சோன்னா நமக்கு 15 நாள் வரைக்கும் வீணாக போகாமல் இருக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி செய்யறது. இது இப்போ நல்லா கரையோட சுகர் சிரப்பு வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதாவது நம்ம குலாப் ஜாமுனுக்கு எடுப்போம்ல, அதை விட அதுக்கு அடுத்த பதம். அந்த பதம் வர வரைக்கும் இது நல்லா கொதிக்கட்டும். ஒரு கப்பு நான் ரவா எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு கப்பு சுகரு, அரை கப்பு நெய், வாட்டர் வந்து 3/4 கப்பு. நான் இப்போ ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம சுகர் சிரப்பை இதில் விட்டுக்கலாம் ரவா மேலே. இது உடனே நம்மளால் பிடிக்க முடியாது, ரொம்ப ஹீட்டாக இருக்கும். இந்த ரவா வந்து கொஞ்சம் அந்த சுகர் சிரப்பில் ஊறட்டும். இப்போ நம்ம ஆற வச்சது நல்லா ஆறிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா சர்க்கரை பாகு இவ்வளவு தான் மிச்சம் இருக்குது. பாக்கி எல்லாத்தையும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் விட்டு கொடுத்துட்டேன். இது இப்போ கையாலையும் நல்லா ஒரு வாட்டி பிசைஞ்சுக்கலாம். இது இப்போ சூடோடையே உருட்டி வைக்கணும்லாம் எந்த அவசியமும் கிடையாது. நமக்கு ஆறின ஒன்று கூட நம்ம இது நல்லா செஞ்சுக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப்பில் எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் உருட்டி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ நான் ரவா லாடு எல்லாம் உருட்டி வச்சுட்டேன். இது போக போக பார்த்தீங்கன்னா நல்லா இறுகும். அவ்வளவுதாங்க. சுவையான ரவா லட்டு ஈஸியாக வீட்டில் செஞ்சாச்சு. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.